ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி விலாக் பார்க்கலாமா? நான் ரீசெண்டாக சென்னை போயிருந்தேன். ரிலேஷன் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு மெரினா பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணி ஒரு நாள் மெரினா பீச்சுக்கு போயிருந்தோம். மொத்தம் வந்துட்டு 3 டேஸ் வந்து சென்னையில் தான் இருந்தோம். 2 டேஸ் வந்து ஃபங்க்ஷனில் போயிடுச்சு. 1 டே மட்டும் தான் சுற்றி பார்க்க போனோம். ஆனால் டைம் இல்லை. திரும்ப வந்துட்டு ரிட்டன் வந்து ஊருக்கு வரணும். அங்கே ஊரில் ஒரு ஃபங்க்ஷன்னால நாங்கள் வந்துட்டு உடனே ரிட்டன் ஆகிட்டோம். அங்கே வந்துட்டு நாங்கள் போகும்போது பஸ்ஸில் தான் போனோம். ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். வரும்போது ட்ரெயினில் வந்துட்டோம். கீழம்பாக்கம் போய் தான் போனோம். கீழம்பாக்கம் செம சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வந்துட்டு ஒரு 15 இயர்ஸுக்கு அப்புறம் தான் நான் சென்னை போகிறேன். சின்ன வயசில் போனது. அதுக்கப்புறம் போகவே இல்லை. டைமும் கிடைக்கல, போகவே இல்லை. போகிறதுக்கான சான்ஸும் கிடைக்கவே இல்லை. இப்போ தான் போயிட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் இப்போ மேரேஜ் ஆகி தான் நான் போயிருக்கேன். சரி போயிட்டு நல்லா சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா டைமே கிடைக்கல. மெரினா பீச்சுக்கு மட்டும் தான் அழைச்சிட்டு போனாங்க. நான் வந்துட்டு அப்பா, என்னோடய ஹஸ்பண்டு, ஹரிஸ்குட்டி, எங்கள் மாமா, அக்கா எல்லாருமே போயிருந்தோம். அங்கே வந்துட்டு எங்கள் அத்தை வீடு, பெரியப்பா வீடுலாம் இருக்குது. எல்லார் வீட்லேயும் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு மெரினா பீச்சுக்கு 1 டே தான் போனோம். ஈவினிங் டைம் தான் போனோம். அங்கே போகும்போதே பெரியம்மா வீட்லேருந்து பஸ் ஏறும்போதே டைம் வந்துட்டு 4:00 ஆகிடுச்சு. அங்கே போக ரீச் ஆகுறதுக்கு 5:00 ஆகிடுச்சு. 5:00க்கு மேலே தான் நாங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தோம். டைம் ஆகிடுச்சு. அங்கே க்ளோசிங் டைம் வேறு ஆகிடுச்சு. பாதி தான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாதி தான் சுற்றி பார்த்தோமே. அதுக்கப்புறம் வந்துட்டு பீச்சுக்கு போனால் இருட்டாகிடுச்சு. அங்கே ஒரே இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. நாங்கள் வந்துட்டு பீச்சிலலாம் லைட்லாம் எதுவுமே கிடையாது, ஒரே இருட்டாக தான் இருந்துச்சு. போனதே வேஸ்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒழுங்காகவே சுற்றியே பார்க்கல. அரிசிக்குட்டி ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. செம சூப்பராக இருக்குது. இப்போது நான் வந்துட்டு ஒரு 15 இயர்ஸுக்கு அப்புறம் இப்போ தான் போகிறேன். சின்ன வயசில் போனது. இப்போ வந்துட்டு செமையாக சூப்பராக இருக்குது. ஆனால் ஒழுங்காகவே சுற்றி பார்க்கல. திரும்ப இன்னொரு டைம் போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பீச்சில் போயிட்டு நாங்கள் எல்லாமே கடையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம். ஆனால் எதுவுமே வாங்கவே இல்லை. ஒழுங்காகவே சுற்றி பார்க்கல, ஒழுங்காகவும் வாங்கலை எதுவுமே. அங்கே போயிட்டு பீச்சுக்கு மட்டும் போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நல்லா செமையாக சூப்பராக இருந்துச்சு. இருட்டில் ஒன்றுமே தெரியல. கொஞ்சம் நேரம் நின்றுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லேட் ஆகிட்டுன்னா பஸ்ஸு கிடைக்காது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு பெரியப்பா கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. அதோட வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அரிசிக்குட்டி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிளேஸு. ஆனால் ஒழுங்காகவே சுற்றி காட்ட முடியல. அரிசிக்குட்டிக்கு ஃபஸ்ட் டைமு. ஆனால் எங்கள் அப்பா வந்துட்டு சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு அப்பா வந்துட்டு அங்கே தான் இருக்காங்க. இன்னொரு டைம் போகலாம், சரி வான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. செம சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னும் வேறு எதுவுமே சுற்றியே பார்க்கல. அதோட வந்துட்டு நாங்கள் ரொம்ப லேட் நைட் ஆகிட்டு 9:00 ஆகிட்டுன்னு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இன்னும் நல்லா சுற்றி பார்க்கணுன்ட்டு. பட் டைமே கிடைக்கல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.